படம் நல்லா இருக்கு. பகத் பாஸ்லாம் சும்மா படத்தை பின்னி இருக்காரு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்து பகத் பாஸ்லால தான் படமே என்ன மாதிரி சொல்லுவாங்க. நல்லா இருக்கு ப்ரோ, படம் தாராளமா பார்க்கலாம். ஃபினிஷிங் வரைக்குமே பயங்கரமான லவ் ஃபீல் தான். நமக்கு அது வந்து ரொம்ப ஆக்வர்டான லவ்லாம் கிடையாது. டீசெண்டா 90s கிட்ஸ் வந்து நல்லா ஃபீல் பண்ணி பண்ற மாதிரி ஒரு நல்ல லவ் சீன்ஸா எல்லா இடத்துலயுமே வச்சிருக்காங்க. லவ்னா இப்படிதான் இருக்கணும், லவ் பிரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணணும், லவ் சொல்லலைன்னா என்ன ஆகும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய இதா சொல்லுங்க. ஆனா இப்போ வந்து லவ் சொல்லாமலாம் யாரும் இல்லை, பார்த்தா 10 நாள் 15 நாள்ல லவ் சொல்லிடுறாங்க. பட் இருந்தாலும் அந்த ஸ்டோரி லைன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. படம் ஓவராலா நல்லா இருக்கு, ஃபீல் குட் மூவியா இருக்குது. அதர்வா சார், அப்புறம் பிரீத்தி முகுந்தன் மேம், கைடு ரோகர் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒன் சைட் லவ் பத்தி பேசியிருக்காங்க. பசங்க ஒன் சைடா லவ் பண்ற பசங்க பொண்ணுங்கிட்ட சொல்ல முடியாம படுற கஷ்டத்தை படத்துல பேசியிருக்காங்க. ஓவராலா படம் பாத்தீங்கன்னா 2 ஹாஃபுமே ஓகே, ஓரளவுக்கு ஃபீல் குட்டா போகுது. பட் படத்துல கொஞ்சம் லேக்ஸும் இருக்குது, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி சீன்ஸ் கொஞ்சம் இருக்குது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் 1-2 ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க, அது ரொம்ப நல்லா இருக்குது. மேபி வந்து 80s and 90s கிட்ஸ்க்கு வந்து செட் ஆகலாம் படம். 2K கிட்ஸ்க்கு வந்து ஜென்சி கிட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஃபீமேல் கிட்ஸ்க்கு வந்து செட் ஆகுற மாதிரி இருக்கு. ஏன்னா ரொம்ப லவ் சொல்லாம இந்த மாதிரி இருந்துச்சுங்களா, யாரும் லவ் சொல்லாம பட் அப்படிலாம் இன்னும் யாரும் இருக்காது. அதே மாதிரி மூவி வந்து ஓவரால் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் லேக், சாங்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. தமிழோட மியூசிக் ஓகே, எல்லாரோட ஆக்டிங்குமே ஓகே. சுதாகரோட ஜோக்ஸ் நல்லா வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் அவங்களுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. And ஃபஹதோட ஆக்டிங் எனக்கு ஃபஹதோட சீன்ஸ் எல்லாமே ஸ்கிரீன் பிரசன்ஸ் அவர் அழகா தான் இருந்தாரு. முரளியோட ரெஃபரன்ஸ்ல எதனா ஒரு சின்ன ரெஃபரன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பட் முரளியோட அந்த படத்தோட கதை மாதிரிலாம் கிடையாது. இது வேற கான்செப்ட். பட் ஓவராலா நல்லா இருந்துச்சு. எல்லாருமே விஷுவல்ஸ்ல அழகா இருந்தாங்க. அது ரொம்ப அழகா இருந்துச்சு. 2 ஹீரோயின்ஸ் எப்படி இருந்தாங்க? 2 ஹீரோயின்மே கயாட்டுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. பிரீத்தி வந்து எனக்கு பிரீத்தியோட ஆக்டிங் இல்ல லாஸ்ட்ல நல்லா பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் படம் வந்து ஓவராலா நல்லா இருந்துச்சு. எல்லாருக்குமே வந்து பாக்குற மாதிரி பிடிச்சிருக்கு. த்ரூ அவுட்டாவே படம் வந்து இவ்வளோ நீளமா இருந்தாலுமே காமெடி வச்சு அது வந்து நல்லா கவர் பண்ணியிருக்காங்க. அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோயின்ஸா இருக்கட்டும், ஹீரோவா இருக்கட்டும், இருக்கிற எல்லா காஸ்டா இருக்கட்டும், எல்லாருக்குமே நல்லா நடிக்கிறதுக்கு நல்லா வாய்ப்பு அதுல இருந்துச்சு. இடையில கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி தோணுச்சு. ஆனா அதுலயுமே வந்து கொஞ்சம் ஹியூமர் ஆட் பண்ணி அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. படம் வந்துட்டு ஒரு யங்ஸ்டர் வந்து தன்னோட காதல் வந்து சொல்றதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. அதனால அவங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் போகுது, என்னென்ன தடங்கள் வருது, அந்த விஷயத்தை பத்தி தான் பேசிக்கா இந்த படம். கேஷ் ஆன் டெலிவரி இந்த இன்ஸ்டா பேஜ் எதுக்காக அப்படின்னா, நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே பல பொருட்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு அமேசான் மாதிரி தாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இங்க கிடைக்கும். குறிப்பா வந்து நீங்க ஸ்டேஷனரி ஐட்டம்ல இருந்து, கிஃப்ட் ஆர்டிகல்ஸ்ல இருந்து, ப்ரொவிஷன்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து வீடு தேடியே வந்துடும். நீங்க ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து கேஷ் வந்து கொடுக்கலாம். ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா வந்து இங்க பண்ணி தராங்க. அதே மாதிரி ரேட்டும் பார்த்தோம்னா உங்களுக்கு நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ எல்லா எக்கானமி வேரியன்ட்லயும் எல்லா பொருளுமே இருக்கு, பிராண்டட் ஐட்டம்ஸும் இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த பேஜை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, ஆர்டர் பண்ணுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க வீடு தேடி வரும். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து காசு கொடுங்க. அதனாலதான் இதுக்கு பேர் வந்து கேஷ் ஆன் டெலிவரி. கேஷ் ஆன் டெலிவரி இந்த பேஜ் எதுக்கு அப்படின்னா, நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே பல பொருட்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். வீட்டுக்கு தேவையான ப்ரொவிஷன்ல இருந்து, கிச்சன் ஐட்டம்ஸ்ல இருந்து, ஸ்டேஷனரி பொருட்ல இருந்து எல்லாமே வந்து நீங்க உட்கார்ந்த இடத்துக்கே வந்துடும். ஸோ எதுக்காக கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா, நீங்க உங்க இந்த பொருள் எல்லாம் நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா வீட்டுக்கு வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து கேஷை கொடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு A to Z எல்லா பொருளுமே வந்து இந்த இதுல அடங்கிடும். இத்தனைக்கும் நீங்க சப்போஸ் ஒரு பல்கா ஆர்டர் பண்றீங்க, உங்களுக்கு ஹோல்சேல் அமௌண்ட்ல ஏதாவது வந்து தேவை அப்படின்னா அதுவும் வந்து உங்களுக்கு வந்துடும். நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே பல பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணலாம். ப்ரொவிஷன்ல இருந்து, கிஃப்ட் ஆர்டிகல்ஸ்ல இருந்து பல பொருட்கள். சப்போஸ் இப்ப யாருக்காவது ஒரு ஃபங்க்ஷன் கிளம்பி போறீங்கன்னா டக்குன்னு ஒரு கிஃப்ட் தேவை அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறது இந்த பேஜ்ல பாத்தீங்க. இல்ல எமர்ஜென்சி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க, பேங்கிள்ஸ் வாங்கணும், ஏதாவது ஒன்று வாங்கணும், லிப்ஸ்டிக் வாங்கணும் அப்படின்னா டக்குன்னு ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கே வந்துடும். எதுக்காக இந்த கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கன்னா, அதுதான் இந்த பேஜோட அட்வான்டேஜ். நீங்க உங்க பொருள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து காசு கொடுத்தா போதும்.